பத்ரா, விரைந்து செல் காகமே. பார்ப்பது சொர்க்கத்தில் மிதப்பதை போல் இருக்கிறது. உன்னுடைய இந்த மனநிலையினால்தான் நீ அனைத்தையும் இழந்து விட்டாய் சந்தியா. நீ உன்னுடைய உயிரையும் நீ மட்டும்தான் அறிவாய் சாயா, நானும் அறிவேன். ஆனால் பத்ராவிற்கு தெரியாது. அந்த அப்பாவியோ இந்த துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும். நீயும் சனியும் மொழிந்தாக வேண்டும். இது என்றும் நடக்காது சந்தியா. காலையே இந்திரதேவனுடைய வஜ்ரத்தை பறிக்க முடியும் என்றால் அவள் உண்மையை அறிந்து கொண்டால் அவள் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்வாள். நீ கூறியது உண்மைதான். இனி நீ இங்கேயே இருப்பாய். நொடிக்கு நொடி துன்பத்தை அனுபவிக்கப் போகிறாள். படி பத்ரா சனியை கொல்லப் போகிறாள் என்பதை நீ பார்ப்பாய். நில் பத்ரா. பத்ரா தாயார் எங்கே? நீ அவரை எங்க அழைத்து சென்றாய்? கூறு பத்ரா, தாயார் எங்கே? என்னை விட்டு ஏன் விலகி செல்கின்றாய் பத்ரா? பார்த்தாயா, இதுதான் அவளது உத்தேசமாகும். அவள் தாயாரை எங்கு அழைத்துச் சென்றாள் என்று தெரியவில்லை. இல்லை யமா, பத்ரா எவரிடமும் எதையும் கூற மாட்டாள். ஏனெனில் அவள் இப்பொழுது சனியின் தங்கை அல்ல, என் புதல். இனி உன்னுடைய அழிவானது இப்பொழுது நெருங்கிவிட்டது. நிச்சயமாக தேவேந்திர. அவை அபகரித்து வைத்துள்ளீர்களே, அதை சனியிடமிருந்து எப்படி மறைப்பீர்கள்? அதற்கும் என்னிடம் ஒரு யுக்தி உள்ளது இந்திரதே. ஏனெனில் சனியுடன் தேவர்களின் தேவர் மகாதேவர் உள்ளார். இல்லை தேவி சாயா, மோகம் மற்றும் அன்பின் வழியில் சென்று கொண்டிருக்கிறான். இந்த வழியானது சனியை வாழ்வை நோக்கி